ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பிலிப்பியர் 4:1. ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். வருடத்திற்கு ஒரு புது துணி எடுக்கும் பொழுது புதியதில் மகிழ்ச்சி நிலைத்திருந்தது, புதியதின் மவுசும் நீடித்திருந்தது. நினைத்த பொழுதெல்லாம் ஜவுளி, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எனவே புதுசு 10 நிமிடத்தில் பழையதாகி விடுகிறது. உடையில் மட்டுமல்ல, உறவிலும் சலிப்புத்தன்மை சட்டென்று வந்து விடுகிறது. சண்டையிட்டாலும் விட்டு கொடுக்காத உறவில் அன்பு அடர்த்தியாய் இருந்தது. எனவே உறவு நிலைத்திருந்தது. பிடித்தால் வாழலாம், இல்லை என்றால் பிடித்தவரோடு வாழலாம் என்ற அன்பற்ற உறவில் வேரோட்டம் இல்லாததால் நிலைப்புத்தன்மையும் இருப்பதில்லை. கடவுளிடம் உள்ள உறவிலும் நிலைத்திருக்க தெரிவதில்லை. மனம் அதை பற்றி ஒன்றும் பெரிதாய் முயற்சி எடுப்பதும் இல்லை. ஜெபம். இயேசுவே, உம்மோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கவும் ஆழமாய் உம்மை நேசிக்கவும் அருள் தாரும். ஆமென். மகிழ்கின்றேன், உம்மை போற்றி புகழ்கின்றேன். வாழ வைக்கும் என் தேவன் உம்மை வாழ்த்தி வணங்குகின்றேன். பாடி மகிழ்கின்றேன், உம்மை போற்றி புகழ்கின்றேன். வாழ வைக்கும் என் தேவன் உம்மை வாழ்த்தி வணங்குகின்றேன். எக்காலம் முழங்கிடுவோம், அவர் அன்பு எந்நாளுமே. எக்காலம் முழங்கிடுவோம், அவர் அன்பு எந்நாளுமே. மத்தளம் கொட்டிடுவோம், அவர் அன்பு மாறாததே. மத்தளம் கொட்டிடுவோம், அவர் அன்பு மாறாததே. பாடி மகிழ்கின்றேன், உம்மை போற்றி புகழ்கின்றேன். வாழ வைக்கும் என் தேவன் உம்மை வாழ்த்தி வணங்குகின்றேன். புல்லாங்குழல் ஊதுவோம், அவர் பெயர் புனிதமாமே. புல்லாங்குழல் ஊதுவோம், அவர் பெயர் புனிதமாமே. நரம்புகள் இசைத்திடுவோம், அவர் மக்கள் நாமன்றோ. நரம்புகள் இசைத்திடுவோம், அவர் மக்கள் நாமன்றோ.
வாழ்த்தி வணங்குகின்றேன். சதங்கைகள் சிலம்பிடுவோம் அதிசயம் செய்பவரை, சதங்கைகள் சிலம்பிடுவோம் அதிசயம் செய்பவரை, அனைத்துமே புகழ்ந்திடட்டும் அவர் நம் ஆண்டவரே, அனைத்துமே புகழ்ந்திடட்டும் அவர் நம் ஆண்டவரே. பாடி மகிழ்கின்றே உம்மை போற்றி புகழ்கின்றே, வாழ வைக்கும் என் தேவன் உம்மை வாழ்த்தி வணங்குகின்றே. பாடி மகிழ்கின்றே உம்மை போற்றி புகழ்கின்றே, என் தேவன் உம்மை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். என் கோவே, மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும், உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தருளும். ஆமேன். மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும், அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும், எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும், இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும், செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும், எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும், நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும், உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும், அக்கியானம் குறையவும், சத்திய வேதம் பரவவும், சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும், திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும், அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும், பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும், நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும், உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம். இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதிவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலர்பவத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம்.
எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும். தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கமுள்ள மாதாவே, அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன்.